Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல CTET exam related வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி CTETல CDP and English ஃபுல்லா எல்லாமே நம்ம சிலபஸ் வைஸ் கவர் பண்ணி வித் பிராக்டிஸ் क्वेश्चनோட வீடியோஸ் போட்டுருக்கோம். பாருங்க எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா CTETல CDPல உள்ள previous year question லாஸ்டா வந்து January 11 2023 ல நடந்த அந்த क्वेश्चन தான் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படினு டிஸ்கஸ் பண்ண போறோம். CTET பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம கான்செப்டில் தரவாக இருக்கணும். இங்கே வந்து மக்கப் பண்ணி அப்படியே நம்ம ஒரு கொஷின் கூட என்ன பண்ண முடியாதுன்னா ஆன்சர் பண்ண முடியாது. கான்செப்டில் தரவாக இருந்து நிறைய கொஷின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதில் வந்து 30 மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து January 11 2023 நடந்த இந்த கொஷினை தான் வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். while biologically dash abilities such as walking can be gained through dash biologically dash abilities such as writing require. அதாவது ப்ரைமரி எபிலிட்டிஸ் சச் எஸ் வாக்கிங், இது வந்து எப்படி நம்மளுக்கு கெயின் ஆகும் அப்படின்னா த்ரோ வந்து பேஃபுல் இன்ட்ராக்ஷன் வித் என்விரான்மெண்ட், நம்மளோட என்விரான்மெண்ட்டில் அந்த ஒரு பிளேஃபுல் இன்ட்ராக்ஷன் மூலமாக இது வந்து நம்மளுக்கு கெயின் ஆகும். இதுவே வந்து பயாலஜிக்கலி செகண்டரி எபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா ரைட்டிங், இது வந்து செகண்டரி எபிலிட்டிஸ் தான். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளிசிட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நமக்கு வந்து சொல்லித்தரது தான் என்னென்னா எக்ஸ்பிளிசிட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. while biologically primary abilities such as walking can be gained through playful interaction with the environment, biologically அதே மாதிரி செகண்டரி எபிலிட்டி such as ரைட்டிங்க்கு எது தேவை அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் இன்ஸ்ட்ரக்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following statement is correct in the context of development? டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 2 types ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா சிஃபலோக்யூடல் டெவலப்மெண்ட், ப்ராக்சிமோடிஸ்டல் டெவலப்மெண்ட். சிஃபலோக்யூடல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எப்படி ப்ரொசீட் ஆகும் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ஹெட்லேருந்து டோ நோக்கி இதாகும். இதுவே ப்ராக்சிமோடிஸ்டல் அப்படிங்கிறது சென்டர்லேருந்து அவுட் சைட் த பாடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ, இதுதான் வந்து கரெக்டு. ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is primary socialization agency for children in primary grades? அதாவது சோஷியலைசேஷனில் எப்போவுமே ப்ரைமரி ஏஜென்சி யார் அப்படின்னா ஃபேமிலி தான். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலியிலேருந்து தான் லேர்ன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சோஷியலைசேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸில் நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய சொசைட்டிலேருந்து தான் லேர்ன் பண்ணுறோம். இதுதான் வந்து சோஷியலைசேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து எப்போவுமே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபேமிலி தான் என்ன அப்படின்னா ப்ரைமரி ஏஜென்சி. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இமிடியேட் ஃபேமிலி. Fourth question பாருங்க. in accordance with the Jean Piaget theory of cognitive development, at what stage can children mentally do reverse thinking? அதாவது வந்து என்னென்னா பியாஜெட் அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியில் ஒரு 4 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் அண்ட் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதில் வந்து இந்த ரிவர்சிபிலிட்டி திங்கிங் வந்து எந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு வந்து இந்த ரிவர்சிபிலிட்டி திங்கிங் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். Fifth question பாருங்க. according to Jean Piaget, the process of continually fitting the experience into our existing schema is called அசிமிலேஷன் அண்ட் அக்கமண்டேஷன். இந்த ரெண்டுக்குமே ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ் தான். அசிமிலேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வச்சு புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதா என்னென்னா அசிமிலேஷன். இதுவே அக்கமண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம புதுசாக லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு ஆல்ரெடி உள்ளதில் ஒரு சேஞ்சை கொண்டு வரது தான் என்னென்னா அக்கமண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராசஸ் ஆஃப் கண்டினியூலி ஃபிட்டிங் த எக்ஸ்பீரியன்ஸ் இன்டு அவர் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா. அது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறது என்ன அப்படின்னா அசிமிலேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 6th கொஸ்டின் பாருங்க. which of the following theory gives significant consideration to discussion and debates in the process of learning? அதாவது டிஸ்கஷன் டிபேட்ஸ் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னா வைகட்ஸ்கி தான். அவங்களோட சோஷியோ கல்ச்சரல் தியரியில் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட தாட்டே அப்படின்னா லேர்னிங் அப்படிங்கிறதே வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலமாக தான் நடக்குது. நம்ம மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக நடக்கிறது தான் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஸ்கஷன் அண்ட் டிபேட்ஸ் இதுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் கன்சிடரேஷன் கொடுத்தது யார் அப்படின்னா வைகட்ஸ்கி. அவங்களோட சோஷியோ கல்ச்சரல் தியரியில் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 7th question பாருங்க. seeing a student struggling with a question, her teacher decided to give clues and simplify the language of the question. In Vygotsky theory, this is referred to as
வைகட்ஸ்கி அவங்களோட தியரியில் ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இசட்பிடி, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ஸ்கேஃபோல்டிங் அண்ட் எம்கேஓ, மோர் நாலேஜபிள் அதர்ஸ். சிம்பிள் விஷயம் தான், அந்த 3மே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது இசட்பிடி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கே அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். ஆனாலும் டெம்பரரியாக நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் நல்லா அதை என்ன பண்ணிடலாம்னா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அந்த ஓன் பொட்டன்ஷியல் ப்ளஸ் டெம்பரரி ஹெல்ப், இந்த ரெண்டையும் தான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அந்த டெம்பரரியாக ஒரு ஹெல்ப் கிடைக்கல, இந்த டெம்பரரி ஹெல்ப்பை தான் என்ன அப்படின்னா ஸ்கேஃபோல்டிங் சொல்லுவோம். அந்த ஹெல்ப்பை பண்ணுறவங்க தான் யார் அப்படின்னா மோர் நாலேஜபிள் அதர்ஸ். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சம் ஸ்ட்ரகிள் இருக்குது அந்த கொஷினில். அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் க்ளூ வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த டெம்பரவரி ஹெல்ப் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7th கொஷனுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 8th கொஷின் பாருங்கள். லாரன்ஸ் கோல்பர்க் யூஸ்டு டேஷ் டு எவால்வேட் த மாரல் ரீசனிங் அமாங் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். கோல்பர்க்ஸ் அவங்களோட மாரல் அந்த டெவலப்மெண்ட் தியரியில் என்ன இதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். அதாவது இந்த தியரியிலே வந்து ஹெய்ன்ஸ் ஜெலிமோ அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக அவங்க அதாவது அந்த ஸ்டோரியே வந்து ஒரு இமேஜினேஷனாக தான் இருக்கும், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க இதில் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. 9th கொஸ்டின் பாருங்கள். அட்வொகேட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளோட நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வச்சு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறது. அதாவது என்னென்னா எல்லா விஷயத்தையுமே அப்படி ஜஸ்ட் மெமரைஸ் மட்டும் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் லேர்னிங் பை டூயிங் புரிஞ்சு நம்ம இது பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் வந்து எதை அட்வொகேட்ஸ் எதை ஆதரிப்பாங்க அப்படின்னா சைல்டு சென்ட்ரு கரிக்குலம். அது சைல்டு சென்டராக வச்சு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட நீட், இன்ட்ரெஸ்ட், க்ரோத் இதுக்கேற்ற மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணுற ஒரு கரிக்குலத்தை தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்வொகேட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர், சைல்டு சென்ட்ரு கரிக்குலம். 10th கொஸ்டின் பாருங்கள். இன்டெலிஜென்ட் கொஸ்டின். ஐக்யூ டெஸ்ட் ஆர் கிரிட்டிசைஸ்ட் ஃபார். இந்த ஐக்யூ டெஸ்ட் இதை நம்ம ஏன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்கள். இக்னோரிங் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆன் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸோட அந்த எபிலிட்டிஸை ஜஸ்ட் மார்க்ஸ் மூலமாக அதை தான் நம்ம எவால்வேட் பண்ணுறோமே தவிர அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா கன்சிடர் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுறாங்க. இக்னோரிங் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆன் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ தான் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 11th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் தாட். அதாவது லாங்குவேஜ் அண்ட் தாட் இதை வந்து கரெக்டாக இது பண்ணுற இது எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக லாங்குவேஜ் தாட் இதெல்லாம் பற்றி வைகட்ஸ்கி அவங்களோட சோஷியோ கல்ச்சரல் தியரியில் பேசியிருப்பாங்க. ஆப்ஷன் டி பாருங்கள். வைகட்ஸ்கி சஜஸ்ட் தட் லாங்குவேஜ் எனேபிள்ஸ் டூல்ஸ் ஃபார் திங்கிங். லாங்குவேஜ் தான் வந்து திங்கிங்க்கே என்னதான் இருக்குது அப்படின்னா ஒரு டூலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யார் சஜஷன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வைகட்ஸ்கி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 12th கொஸ்டின் பாருங்கள். ஜெண்டர் இஸ் டாமினன்ட்லி இஸ் அண்ட் டேஸ் கன்ஸ்ட்ரக்ட். ஆக்சுவலாக ஜெண்டர் செக்ஸ் ரெண்டுக்குமே சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். ஜெண்டர் அப்படிங்கிறது சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட், நம்மளுடைய சமூகம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. இதுவே செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல், இது வந்து ஃபிக்ஸ்டு பை பெர்த். அதாவது ஜெண்டர் அந்த ரோலை வந்து கிரியேட் பண்ணுறதே நம்மளுடைய சொசைட்டி தான். மேல்னா இப்படி தான் இருக்கணும், ஃபீமேல்னால் இப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கும் தனித்தனி ரோல்ஸை வச்சு அவங்க யார் தான் இதை டிஸ்கிரைப் பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டி சமூகம் தான். ஸோ ஜெண்டர் இஸ் டாமினன்ட்லி எ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 13 பாருங்கள். இன் ஆர்டர் டு கேட்டர் த நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங் டு டைவர்ஸ் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ் எ டீச்சர் ஷுட் அடாப்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு கரிக்குலம். அதாவது என்ன அப்படின்னா டைவர்ஸ் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டீச்சர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கரிக்குலமை வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தப்பு. சம் ஃப்ளெக்சிபிள் அங்கே வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஏ வந்து ராங் தான். ரீசன் பாருங்கள். ஸ்டாண்டர்டைஸ் கரிக்குலம் டேக்ஸ் கேர் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு கரிக்குலம் வந்து எல்லா லேர்னர்ஸோட நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து தப்பு தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 14th கொஸ்டின் பாருங்கள். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் டன். அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ரெண்டு உண்டு. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்னென்னா அந்த டியூரிங் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த அசஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆக்டிவ் வச்சுக்கலாம், நிறைய கொஸ்டின்ஸ் என்ன வேணாலும் இந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது டியூரிங் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவே சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம எண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்ணக்கூடிய அந்த அசஸ்மெண்ட்டை தான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் டன் த்ரூ த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட்.
15th question பாருங்க, which of the following approach is likely to promote critical thinking among students? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து critical thinking-ஐ ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன அப்ரோச்சை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ், அவ்வளோதான். ஒரு கெஸ், அவங்களோட ஒரு அசம்ஷன். ஸோ இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து டெவலப் பண்ணதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்கள். ஆஸ்கிங் க்ளோஸ்ட் எண்டட் ஃபேக்சுவல் கொஷின். ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம ப்ரொமோட் பண்ணணும், அங்கே ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ஏ வந்து ராங். சி பாருங்க, என்கரேஜ் கன்வர்ஜென்ட் திங்கிங் என்கரேஜ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் சால்விங் கிரிட்டிக்கல் திங்கிங்கை இது பண்ணுறதுக்கு டைவர்ஜென்ட் திங்கிங்கை தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்கரேஜ் பண்ணணும். ஸோ சியும் தப்பு. டி பாருங்கள், டீச்சிங் யூசஸ் டெக்ஸ்ட் புக் ஒன்லி. டெக்ஸ்ட் புக்கை மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. அப்போ எதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னா, ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் ஹைப்போதிசிஸ், அவங்களுக்கு ஒரு அசம்ஷன், ஒரு கெஸ், இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. 16th question பாருங்க, for successful inclusion of students belonging to scheduled tribe it is important to. அதாவது என்னன்னா, அந்த scheduled tribe அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எஜுகேஷ்னல் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். எப்படி இருக்கணும் அந்த மெட்டீரியல் அப்படின்னா, அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு அது மூலமாக ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக அவங்கள என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உள்ளே இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. 17th பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிஸ்லெக்ஸியா ஆர் லைக்லி டு. டிஸ்லெக்ஸியா அப்படின்னாலே அது வந்து ரீடிங் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு லேர்னிங் டிஃபிகல்ட்டி தான். ஸோ டிஸ்லெக்ஸியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பி ரிலக்டன்ட் டு ரீட், ஒரு ஹெசிடேட் இருக்கும், ரீட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 18th question பாருங்க, which of the following becomes a barrier for inclusion of students with visual impairment. அதாவது விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை உள்ள இன்க்ளூட் பண்ணுறதில்ல அவங்களுக்கு எது ஒரு பேரியர் அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க ப்ராப்ளம் விஷுவல் இம்பேர்மெண்ட், அவங்களுக்கு வந்து பார்க்குறதெல்லாம் ஒரு இம்பேர்மெண்ட் இருக்குது. அப்போ இவங்களுக்கு எது தான் பேரியராக இருக்கும் அப்படின்னா, ரிட்டன் எல்லாம் பிரிண்டட் மெட்டீரியல்ஸில் நம்ம வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பேரியராக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 19th question பாருங்கள், which of the following is directly associated with attention deficit hyperactive disorder. அது ADHD. இவங்களை வந்து டைரெக்டாக எது கூட அசோசியேட்டாக இருப்பாங்க அப்படின்னா, பெர்சிஸ்டன்ட் இம்பல்சிவிட்டி. இந்த பெர்சிஸ்டன்ட் இம்பல்சிவிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே இவங்க வந்து பண்ணிடுவாங்க. எதையுமே ரொம்ப பெருசாக யோசித்து திங்க் பண்ணாமல் டக்குன்னு வந்து பண்ணிடுறது. ஸோ இதுதான் வந்து பெர்சிஸ்டன்ட் இம்பல்சிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ADHD இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 20 பாருங்கள், எ கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிஃப்டட்னஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, அந்த ஹை லெவல் ஆஃப் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி, அவங்களோட இன்டெலெக்சுவல் எபிலிட்டி என்னென்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸை விட ஹையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 21 பாருங்கள், எ டீச்சர் ஷுட் ப்ரெசென்ட் த கண்டென்ட்ஸ் டு பி தாட் இன் த ஃபார்ம் ஆஃப் கனெக்டட் அண்ட் ஆர்கனைஸ்டு மேட்டர். அதாவது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து கனெக்டட் அண்ட் ஆர்கனைஸ்டு மேட்டராக இருக்கணும். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ரீசன் பாருங்கள், லேர்னிங் இஸ் அ பேசிவ் ப்ராசஸ். லேர்னிங் வந்து எப்போவுமே என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். இதை வந்து பேசிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். 22 பாருங்கள், அக்கார்டிங் டு கண்டெம்பரரி தியரிஸ் ஆஃப் காக்னிஷன் மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெமரி அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி மட்டும் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கேபபிள் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பில்ட் பண்ணுறதுக்கும் இன்டர்பிரிட்டேஷன், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ புரிஞ்சுக்கிறதோ இது எல்லாத்துக்குமே மெமரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. 23 பாருங்கள், இன் ஆர்டர் டு ப்ரொமோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ் பை லேர்னர்ஸ் ஸ்கூல் ஷுட் ப்ரொமோட் டான்ஸ் பெடகாஜிஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்கூல் கண்டிப்பாக எதை தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா, சைல்டு சென்ட்ரிக் பெடகாஜிஸ். ஸ்டூடெண்ட்ஸை சென்டராக வச்சு அவங்களோட தேவை என்ன, அவங்களோட க்ரோத் என்ன, நீடு என்ன, அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பெடகாஜிஸை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. 24 பாருங்கள், which of the following is not a part of universal design for learning guidelines. ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், UDL அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிம்பிளாக வந்து இந்த UDL அப்படின்னா என்னென்னா, ஃப்ளெக்சிபிள் டீச்சிங் ஃபார் ஆல் லேர்னர்ஸ். நம்மளோட டீச்சிங் வந்து எல்லா லேர்னர்ஸ்க்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஒரே மெத்தடே யூஸ் பண்ணி டீச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாரோட நீட்ஸும் ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை சொல்லிக் கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் வேஸில் சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது என்னென்ன டெக்ஸ்ட்டு, ஆடியோ, பிக்சர், ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸை நல்லா மோட்டிவேட்டடாக வச்சுக்கலாம். சிம்பிளாக என்ன அப்படின்னா, ஒரே ஒரு டீச்சிங் மெத்தட் வந்து எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. ஸோ UDL அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் டீச்சிங் ஃபார் ஆல்
லேர்னர்ஸ், எல்லா லேர்னர்ஸ்க்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு டீச்சிங் தான் என்ன அப்படின்னா யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் சொல்லுவோம். இதில் எது வராது அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஒரு பாரபட்சம் பார்க்குறது, இந்த மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் மட்டும் இதில் வராது. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வரும். என்னென்னா ரெப்ரசன்டேஷன், எக்ஸ்பிரஷன், என்கேஜ்மெண்ட் இது எல்லாமே உள்ளே வரும். இந்த டிஸ்கிரிமினேஷன் மட்டும் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. 25 பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரமோட்ஸ் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்கை எது ப்ரமோட் பண்ணும் அப்படின்னா அனலாஜிக்கல் திங்கிங். அனலாஜிக்கல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கம்பேர் பண்ணுறது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் புதுசாக லேர்ன் பண்ண விஷயத்தையும் கம்பேர் பண்ணி திங்க் பண்ணுறது. ஸோ இது வந்து ப்ராப்ளம் சால்விங்கை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 26 பாருங்கள், யங் சில்ட்ரன் கம் டு ஸ்கூல் வித் ஆல்ரெடி டெவலப்ட் நேவி தியரிஸ் அபவுட் தேர் சரௌண்டிங்ஸ். அதாவது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி என்னென்னா அந்த சரௌண்டிங்ஸ் பார்த்தினா அந்த ஒரு இது இருக்கும். என்னென்னா அவங்களுக்கு அதாவது வித்தவுட் ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களே ஒரு இமேஜினேஷனில் வருவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா நேவி தியரிஸ் அபவுட் தேர் சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். சச் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர் பியூரி இர்ரேஷனல் அண்ட் ஷுட் பி இக்னோர்டு. அதாவது இந்த மாதிரி அந்த எந்த ஒரு எவிடன்ஸோ எந்த ஒரு சயின்டிஃபிக் பேஸில் இல்லாததை வந்து நம்ம இக்னோர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அதை இக்னோர் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னா இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். 27 பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எமோஷன்ஸ் இஸ் நாட் கரெக்ட். அதாவது என்னென்னா எமோஷன்ஸ் பற்றின ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், எமோஷன்ஸ் அண்ட் காக்னிஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். ஆக்சுவலாக எமோஷனும் காக்னிஷனும் எப்போவுமே டிபெண்டான ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே இண்டிபெண்ட் டு ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. 28 பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஆக்சுவலாக அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு இதுக்குமே நம்ம வந்து மோட்டிவேட்டட் ஆகி எல்லா விஷயத்தையும் பண்ணாமல் நம்மளுக்கு நம்மளை எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இதுவுமே இல்லாமல் நம்மளுக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த மோட்டிவேஷன் தான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் சொல்லுவோம். அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் எது கிடையாது அப்படின்னா ஸ்ட்ரைவிங் ஃபார் ப்ரைஸ். நம்ம ஒரு ப்ரைஸுக்காக நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா ஆப்ஷன் டி தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 29 பாருங்கள், லேர்னிங் இஸ் மோர் எஃபெக்டிவ் இஃப். லேர்னிங் வந்து எப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து ரிலேட்டடாகி இருக்கும் போது மட்டும் அந்த லேர்னிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டு கிரியேட் அ கண்டக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் எ டீச்சர் ஷுட். அதாவது என்னென்னா ஒரு கண்டக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா கொலாபரேஷன் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு கொலாபரேஷன் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயந்தான், கான்செப்டில் தரவாருங்க. எந்தெந்த தியரிஸை யார் சொல்லியிருக்காங்க, அந்த தியரியில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். போக போக உங்களுக்கே வந்து பார்த்த உடனே 30 கொஷின்ஸையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் தான் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.